ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, எனக்கு மிக மிக உன்னிடம் பிடிக்காத விஷயம் இது ஒன்றுதான். இது எப்படிதான் நீ மாற்றப் போகிறாய் என்று எனக்கு தெரியவே இல்லை. ஏன் தெரியுமா? நானும் உன்னிடம் பல முறை கூறிவிட்டேன். மாற்று மாற்று, மாற்றினால் மட்டும்தான் உன் வாழ்க்கையை காப்பாற்ற முடியும் என்று. இப்பொழுதும் இதை நீ மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் விஷயங்கள் அனைத்திற்கும் நீ மட்டுமே தான் பொறுப்பாவே தவிர தெய்வங்கள் யாரும் பொறுப்பு ஏற்க மாட்டார்கள். புரிகிறதா? நான் சொல்வதை நன்றாக காதில் வாங்கு. நான் உன்னை பயமுறுத்துவதற்காக சொல்லவில்லை. உன்னை பயமுறுத்த வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. முதலில் இதை கேட்கும் பொழுது பயப்பட வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. ஏனென்றால் இது பயப்படக்கூடிய விஷயமும் அல்ல, நீ சிந்திக்க வேண்டிய விஷயம். அதனால் பயம் இல்லாமல் கேள், எல்லாம் உனக்கு புரிய வரும், தெரிய வரும். ஒரு சிறிய விஷயம் இருக்கிறது, அது சிறிய தவறுதான் இருக்கிறது. ஒரு உதாரணத்திற்கு சொல்லவா? ஒரு பாத்திரம், ஒரு கண்ணாடி பாத்திரம் உள்ளது. அது சிறிய அளவில் உடைந்து இருக்கிறது என்பதை வைத்துக்கொள்ளேன். அந்த கண்ணாடி பாத்திரம் சிறிய அளவு உடைந்தால் அதை உபயோகப்படுத்தக்கூடாது. ஆனால் அதை நீ என்ன செய்வாய்? இருக்கட்டும், இன்னும் சிறிய அளவு துளி விழுந்தால் நிச்சயமாக அதை மாற்றி விடலாம் என்று. ஆனால் அதை நீ மாற்றிக்கூட இருக்கலாம். ஆனால் அதை மாற்றாமல் இருக்கட்டும் இருக்கட்டும் என்று வைத்திருக்க அது இன்னும் அதிகமான உடைந்து அது சாப்பாட்டில் கலக்கவும் வாய்ப்பு உள்ளது. புரிகிறதா? அப்பொழுது என்ன நினைப்பாய்? இதை அப்பொழுது நம் தூக்கி எறிந்திருக்கலாமே என்று நினைப்பாய் அல்லவா? எதுவாக இருந்தாலும் அன்றே செய்ய வேண்டும். புரிகிறதா? எல்லாவற்றையும் இருக்கட்டும் நாளை பார்ப்போம், இருக்கட்டும் நாளை பார்ப்போம் என்று வைத்துக்கொண்டே இருந்தால் அந்த பிரச்சனையானது பெரிய அளவில் தான் ஆகுமே தவிர சிறிய அளவாக மாறாது. நீ வைத்திருப்பதினால் ஒரு சிறிய பிரச்சனை பெரிய பிரச்சனையாகத்தான் மாறும். நீ வைத்திருக்கிறாய், பொறுமையாக இருக்கிறாய் என்பதற்காக சிறிய பிரச்சனையாக மாறவே மாறாது. நீ நினைக்கிறாய் நீ செய்வது சரி என்று, ஆனால் இந்த விஷயத்தில் நீ செய்வது முழுதும் தவறு. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் காலம் கடத்தக்கூடாது. அன்றே செய்ய வேண்டும், அன்றே முடிக்க வேண்டும், அன்றே தீர்வை காண வேண்டும். புரிகிறதா? உதாரணத்திற்கு ஒரு கதை சொல்கிறேன், கேள். அப்பொழுதுதான் உனக்கு அனைத்தும் புரியும். உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை நீயா உருவாக்குவாய். தங்கமே, ஒரு நாள் ஒரு சிப்பாய் தன் குதிரையை குளிப்பதற்காக கூப்பிட்டு கொண்டு சென்றான். அப்பொழுது அது அணிந்துள்ள லாடத்தின் ஒரு ஆணி காணாமல் போனது. அந்த ஆணியை அவன் அப்பொழுதே அடித்திருக்கலாம். இருக்கட்டும், பார்த்து கொள்வோம் என்று நினைத்து கொண்டு இருந்தான். அடுத்த 2 நாளில் அவனுக்கு ஒரு போர் வந்தது. அந்த இடத்திற்கு அவன் போக வேண்டிய சூழ்நிலை. அப்பொழுது அந்த குதிரையை எடுத்து போகும் பொழுது அந்த இருக்கும் இன்னொரு ஆணியும் கழண்டு விழுந்தது. அப்பொழுது அந்த குதிரையால் தாங்க முடியவில்லை. மேலே இருந்த சிப்பாயை கீழே தள்ளிவிட்டு மிதித்து கொன்றே விட்டது. புரிகிறதா? அவன் ஒரு ஆணியை அந்த இடத்தில் அப்பொழுதே போட்டிருந்தால் அவன் உயிரும் இருந்திருக்கும். அந்த இடத்தில் அவனுக்கும் ஒன்று ஆயிருக்காது, அந்த குதிரைக்கும் வலி ஏற்பட்டிருக்காது. இது தேவையில்லாதது தானே. சின்ன விஷயங்களை காலத்திலேயே கவனிக்காமல் விட்டால் பெரிய நஷ்டம் ஏற்படும். அதை அனைவரும் புரிந்து கொள்ளுங்கள். ஒரு விஷயமா அதை செய்ய வேண்டும் என்று இருக்கிறதா, அதை அன்றே செய்துவிடு. இருக்கட்டும் என்று நாளை பார்த்தால் அது மிகப்பெரிய பிரச்சனையாக கூட மாறும். உதாரணத்திற்கு நான் பல விஷயங்கள் சொல்லிவிட்டேன். இனியும் புரிந்து கொள்ள பிள்ளை என்றால் நான் எதுவும் செய்ய முடியாது. வரும் ஆபத்தை முன்னாடியே உனக்கு தெரியப்படுத்த வேண்டியது என்னுடைய கையில் உள்ளது. தெரியப்படுத்துகிறேன். அதை அனைத்தையும் நீதான் சரி செய்ய வேண்டும். உன் வாழ்க்கை, உனக்குத்தான் அனைத்து உரிமைகளும் உள்ளது. அனைத்தையும் புரிந்து கொள்வாய் என்று நான் நம்புகிறேன். சீக்கிரமாக உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் நான் நிச்சயமாக மீட்டெடுப்பேன். நம்பிக்கை இருந்தால் எல்லாவற்றையும் உன்னால் சாதிக்க முடியும். நம்பிக்கையுடன் இருங்கள். உங்கள் வாழ்வுக்கு இந்த சாய் நானே பொறுப்பாவேன். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.